இறையருளால 26வது வாரம் இது. மாணிக்க வாசகரின் சிவா திருஞான சம்பந்தரனுடைய வாழ்க்கை வரலாறு முழுசா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். பிள்ளை பாதி புராணம் பாதின்னு சொல்லுவாங்க பெரிய புராணம் பொறுத்த வரைக்கும். இதுல திருஞான சம்பந்தர் பிறப்பிலிருந்து இப்போது வரை என்னென்ன செஞ்சாருங்கிற வரைக்கும் போன வாரம் வரைக்கும் பார்த்தோம். அவர் பிறந்தது, ஞானப்பால் உண்டது, அதற்கப்புறம் ஒவ்வொரு ஊராக சென்று அவர் சின்ன சின்னதா அற்புதம் நடத்தியது. போன வாரம் நிறையவே பெரிய விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். அந்த சிறு பிள்ளை ஒரு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா மன்னன் எப்படியோ அப்படிதான் மக்களும்னு சொல்லுவாங்க. மன்னன் இருக்கிற வழியை மாற்றி மக்களை காப்பாற்ற துணிந்து ஒரு மிக பெரும் புரட்சி, சமுதாய புரட்சின்னா இதுதான் சமுதாய புரட்சி. வேற விதமான எண்ணங்களுக்கு வழிவகுத்தலோ இல்ல வேறு விதமா அவங்களை வழிநடத்துவதோ அது அல்ல புரட்சி. இந்த மாதிரி ஒருமித்த கருத்தோடு அத்தனை பேரையும் தர்ம நெறியோடு வாழ வைப்பதுதான் உண்மையான சமுதாய புரட்சி. அதை மேற்கொண்ட திருஞான சம்பந்தர் சமணர்களோடு எத்தனை விதமான வாதம், அவங்க மடத்துக்கு நெருப்பு வச்சதாகட்டும், அதுக்கப்புறம் அவங்க மன்னனுக்கு மந்திரம் மணி ஔஷதம்னு 3 விதமா சொல்லுவாங்க. அதிலெல்லாம் சரியாகாத வெப்பு நோயை தன்னுடைய திருநீற்று பதிகத்தால் குணப்படுத்தி, அதற்கப்புறமா அவங்க ஒத்துக்கல, அனல்வாதம் புனல்வாதத்திலெல்லாம் ஜெயிச்சு திருவேடகத்திலிருந்து பாண்டிய நாடு நோக்கி வருவதோடு போன வாரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஏன்னா அதுக்கப்புறம் ஆரம்பிச்சா வர்ற நிகழ்வுகளை பாதியில நிறுத்த வேண்டியதாயிடும்னு அந்த இடத்துல இருந்து இன்று தொடங்குவோம். திருவேடகத்துல நீரில் நீந்தி கரையேறிய அந்த ஏடு கிடைத்து, அதுக்கப்புறம் சுவாமியை பார்த்து பதிகத்தெல்லாம் பாடிட்டு இப்போ மறுபடியும் முத்து சிவிகை ஏறி பாண்டிய நாட்டை நோக்கி வராங்க. மன்னனுக்கு இப்போ பாண்டிய மன்னனுக்கு தன்னை பத்தி தனக்கே ஒரு மாதிரி, சில சமயம் செய்யக்கூடாத செயலை செஞ்சவங்க அதுக்கப்புறம் யாராவது சொல்லி திருந்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தன்னை சுத்தி இருக்கிறவங்களையோ யாரையாவது பார்க்கும் போதோ கொஞ்சம் ஒரு கில்ட்டி கான்சியஸ் சொல்லுவோம், கூச்ச சுபா அல்லது ஒரு உறுத்தல் ஒண்ணு இருக்கும்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான பாண்டிய மன்னனுக்கு ஒரு உறுத்தல், அடடா எப்பேற்பட்ட வாய்ப்பை இத்தனை காலமும் தவற விட்டுட்டோமே, தவறானவர்களினுடைய சொல்லை கேட்டு நம்ம நிறைய பொக்கிஷங்களை இழந்துட்டோமேன்னு சொல்லி கண்ணில் அப்படியே நீர் பெருக சம்பந்தரை தன்னுடைய திருநாட்டிற்கு, அதாவது இதுக்கு முன்னாடி குலச்சிறை நாயனாரும் பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசியும் தான் அழைச்சாங்க. ஒரு மன்னன் அழைக்கணும், என்னதான் மகாராணி அழைத்தாலும் அமைச்சர் அழைத்தாலும் தளபதி அழைத்தாலும் மன்னர் அழைக்கணும். மன்னர் அழைச்சாதான் அது அந்த மரியாதைக்கு உண்டானது. என்ன இவங்கெல்லாம் ரெஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் எல்லாம் அந்த ஈக்குவல் கேட்டகரி தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா மன்னனுக்கு உண்டான பிரஜை, மன்னனுக்கு உண்டான மரியாதை பிரஜைன்னு வரும்போது, ஏன்னா மன்னன் மகாவிஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுகிறான். எந்த உலகமா யாரா வேணாலும் இருக்கட்டும், ஏன்னா காத்தல் தொழில செய்யக்கூடிய அம்சம் இல்லையா, அதனால விஷ்ணு ரூபேன அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இறைவனாகவே பாவிக்கக்கூடிய மன்னன் ஒரு சொல் சொன்னா மட்டும்தான் அந்த வார்த்தைக்கு உணர்வு பூர்வமான என்ன சொல்றது மரியாதை கிடைக்கும். இப்போ மன்னன் தன்னுடைய இடத்திற்கு வரணும்னு சொல்லி கூட்டிட்டு போய், இதுக்கு முன்னாடி அவர் கோவில, அதே கோவில் தான், அதே சுகநாதர் மீனாட்சி இருக்கிற ஆலவாய் கோவில், இப்போ அவர் மன்னனோட புடைசூழ போகும்போது இருக்கக்கூடிய அந்த உணர்வு அதுவே வேறையா இருக்கு. இப்போ சுவாமியை பார்த்துட்டு வீடல் ஆலவாய் பாடுறாரு. வீடல் ஆலவாய் விழுமியார் கடல் அதை பாடி முடிச்சுட்டு முழுக்க பாடிட்டு அந்த பாட்டுக்கு அப்புறம் அந்த பதிகம் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் விண்ணப்பம் வைக்கிறாங்க, இன்னும் ஒரு கொஞ்ச காலம் பாண்டிய நாட்டுல தங்கி இருக்கணும் நீங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அங்க தங்கி இருக்கும் போது அநேக பாடல்களை பாடுறாரு. அதுல ஆல நீழல் உகந்த பதிகம்னு ஒரு இருக்கு. அதுல திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு சுவாமி எப்படி அனுகிரகம் பண்ணினாருங்கிறத அகக்குறிப்பாக கொடுக்கிறார். இந்த காலகட்டத்துல சீர்காழியிலிருந்து அவருடைய தந்தை சிவபாதகிருதையர் பாண்டிய நாட்டுக்கு வரார். ஏன் வராருன்னா, அங்க திருவள்ளிமலையில காசு கொடுத்து வாசி தீரவே காசு நல்கு காசு கொடுத்து, அப்பா நீங்க ஊருக்கு போங்க, நான் அப்படியே எல்லா பக்கமும் நான் போயிட்டு வரேன்னு கிளம்பிட்டார் இல்லையா. இப்போ சமணர்களை வாதில் வென்ற இந்த விஷயம் எல்லாம் அங்க காதுல போயிடுச்சு. சமணர்கள் எப்பேற்பட்டவர்கள்னு நாவுக்கரசருடைய வாழ்க்கை வரலாற பார்த்தவங்க கேட்டவங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன இருந்தாலும் தன் புள்ள சின்ன புள்ள, நாவுக்கரசருக்கு வயது 70.
தன் புள்ள 10 வயசு 11 வயசெல்லாம் குழந்தைதான். அம்மாக்களுக்கு வளர்ந்தாலே குழந்தைதான். அப்போ வளர்ந்துட்டு இருக்கிற இந்த சின்ன பருவத்துல இருக்கிற இந்த குழந்தைக்கு என்ன ஆயிருக்குமோ, சமணர்களால ஏதாவது தீங்கு நேர்ந்திருக்குமோ. தன் புள்ள மகேஸ்வரனாகவே இருந்தாலும் தாய் தந்தைன்னு வந்துட்டா புள்ள மேல பாசம் இருக்கதான் செய்யும். அந்த ஈஸ்வரனே பிள்ளையா பிறந்தாலும் கூட பிள்ளைக்கு அடிபட்டுடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு பெற்றோருக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆக சிவபாத கிருதையர் பாண்டிய நாட்டுக்கு வரார். மகனை பார்த்து குச்சலம் விசாரிச்சு, எப்படிப்பா இருக்கன்னு நான் நிறைய கேள்விப்பட்டேன். அனல்வாதம் புனல்வாதத்துக்கெல்லாம் கூப்பிட்டாங்களாமே, மன்னனுக்கு இந்த மாதிரி வெப்பு நோய் தாக்கியதே, அது எல்லாத்தையும் விட மடத்துக்கு நெருப்பு வச்சாங்களாமே, பிள்ளைக்கு ஏதாவது காயம் போட்டிருக்குமோங்கிற ஒரு ஆதங்கம். தாய் தந்தையா இருந்து அம்மையும் அப்பனும் அவரை காப்பாத்துவாருன்னு நல்லா தெரியும். ஆனாலும் அஜ்ஞானம்ங்கிறது மாயை மறைக்கதான் செய்யும். என்னதான் ஞான குழந்தையை பெற்றாலும் பெற்றோருக்கு அந்த அஜ்ஞானம் இருக்கதான் செய்யும். இப்போ அப்பாவை பார்த்த உடனே குழந்தைக்கு சீர்காழி ஞாபகம் வந்துடுச்சு. ஐயோ, நம்ம சீர்காழியில தோணியப்பர் எப்படி இருப்பார்ல, எவ்வளவு நல்லா இருப்பார்லன்னு சொல்லி அங்க இருந்தபடியே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்ங்கிற பதிகம் சீர்காழியை நினைச்சு பாடுறாரு. இப்போ ஆச்சு, மதுரையில அப்படியே காலம் ஓடுது, போதும்னு தோணுது. இந்த மத்த ஊர்களுக்கு எல்லாம் போகணுமே, மதுரையை விட்டு கிளம்பலாம்னு முடிவு பண்ணி கிளம்புறாரு. இப்போ ராஜாவுக்கும் பாண்டிமாதேவியும் குலச்சிறை நாயனாரும் ரொம்ப கண்ணு கலங்கி அழறாங்க. பாண்டியனுக்கு பிரியவே மனசு வரல. வரக்கூடாதுன்னு சொன்ன மன்னன் பிரியவே மனசு இல்ல. கண்ணுல தாரதாரையா தண்ணி. சம்பந்தருக்கு பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுது. சரி போகட்டும், சமணர்கள் பிடியில இருந்து மீண்டு வந்த மன்னன் இல்லையா, சரி ஒண்ணு பண்ணலாமே, நீங்க என் கூடயே வாங்கலாம், எது கலறீங்க, கொஞ்ச நாளைக்கு என் கூடயே இருங்க, என் கூடயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடவே கிளம்புறாங்க. எங்க? ஆலவாய் மதுரையில இருந்து திருப்பரங்குன்றம் வராரு. திருப்பரங்குன்றத்துல பதிகம் பாடிட்டு திருவாப்புனூர் வராரு. திருவாப்புனூருங்கிறது தான் இப்போ இருக்கிற திருவாப்புடையார் கோவில்னு சுருக்கமா சொல்லுவாங்க. அங்க திருவாப்புடையார் கோவில்ல உற்சவம் பிரதோஷம் ரொம்ப சிறப்பா நடக்கும். இன்றும் அது அங்க சூரியன் நேரடியா சுவாமியை வழிபடக்கூடிய தலம்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி இருக்கிற ஊரெல்லாம் பார்த்துக்கிட்டே வரார். என்னென்னா திருப்புத்தூர், திருப்பூவனம், திருக்கானப்பேரூர், திருச்சுழியல், திருக்குற்றாலம். இந்த வழியா திருக்குற்றாலம் சேர்றாரு. திருக்குற்றாலம்ல பஞ்சசபையில இன்னொரு சபை சித்திர சபை. அங்க சுவாமியை ஓவியமாக தீட்டி திரையில் வரைந்து தொங்க விட்டிருப்பார்கள். அதுதான் சித்திர சபை. ஏன்னா 5 சபை உண்டு இல்லையா சுவாமிக்கு. பொன்னம்பலம்ங்கிறது சிதம்பரம், வெள்ளி அம்பலம்ங்கிறது மதுரை, திருவாலங்காடு ரத்ன சபை, திருநெல்வேலி தாமிர சபை, திருக்குற்றாலம் சித்திர சபை. ஆக திருக்குற்றாலத்துல சுவாமியை பார்க்கணுங்கிற ஆவலோட வரார். அங்க வரும்போது திருக்குறும்பலாங்கிற அந்த இடத்தையும் தரிசிக்கிறார். இந்த திருக்குறும்பலாவை பத்தி சொல்லும் போது இந்த நூலாசிரியர் ஒரு குறிப்பு கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, குற்றாலத்திலிருந்து விழற நீரு அருவியாக ஓடுது இல்லையா, அது வடகரையில அருவியா ஓடும்போது இந்த திருக்குறும்பலா கோவில் வடகரையில இருக்கு. இந்த கோவிலினுடைய ஸ்தல விருட்சமே குறும்பலா தான். இந்த குறும்பலா கோவில் ஒரு காலத்தில் திருமுற்றம்ங்கிற பேர்ல விஷ்ணுவினுடைய கோவிலாக கருதப்பட்டது. அது விஷ்ணு கோவில் தானாம். அகத்திய முனிவர் ஒரு தடவை என்ன பண்ணிட்டார்னா, நெடுமாலை குறுகு குறுகு குற்றாலான்னு சொல்லி சிவலிங்கமாக மாற்றி விட்டாராம். அங்க மகாவிஷ்ணு சிவனாக வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறது கந்தபுராணத்திலையும் கந்தபுராணத்துல திருக்குற்றால படலம்ங்கிற அந்த பகுதியில இந்த செய்தி இடம்பெற்று இருக்குன்னு இந்த நூலாசிரியர் குறிப்பு கொடுக்கிறார். மிக ஆச்சரியமாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. திருக்குற்றாலம் பக்கத்துல யாராவது தென்காசி சைட்ல இருக்கிறவங்க யாராவது இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா, இல்ல வேற போக சந்தர்ப்பம் குற்றாலம் பக்கம் போறீங்க அப்படின்னா, இந்த திருக்குறும்பலா நாதரை போய் பார்த்துட்டு வாங்க. திருக்குறும்பலா நாதரை பார்க்கும்போது குறுகு குறுகு குற்றாலான்னு அகத்தியர் சொன்னது ஞாபகத்தில் வந்தால் நலம், சிறப்பு. ஆக திருக்குற்றாலம் இதெல்லாம் பார்த்துட்டு திருக்குறும்பலால இருந்து நேரா அப்படியே திருநெல்வேலி வரார். திருநெல்வேலி திருநெல்வேலியில இருந்து நேரா கொஞ்சம் கொஞ்சமா ராமேஸ்வரம் வரார். எங்க இருந்து எங்க ஜியோகிராபிக்கலா கனெக்ட் ஆகுறாங்க பாருங்க.
இத்தனைக்கும் வெறும் கால்நடைங்க, பஸ் கிடையாது, ஒரு ஆட்டோ, எந்த வாகன வசதியுமே கிடையாது. முத்துச்சிவிகையில தூக்கிட்டு அடியார் குழாங்கள் சூழ நடக்கிறதுதான். இப்போ ராமேஸ்வரம் வந்து அங்க சுவாமியை தரிசிச்சுட்டு அநேக பதிகங்கள் பாடிட்டு அங்க இருந்தே ஈழ நாட்டினுடைய திரிகோணமலை, மாதோட்டம், திருவாடானை, மாதோட்டம், இந்த ரெண்டு தான் ஈழத்துல இல்லையா. திருகோணமலை, மாதோட்டம், திருக்கேதீஸ்வரம், அதான் மாதோட்ட திருக்கேதீஸ்வரம்ங்கிறது தான் முழு பேரா இருக்கு. இந்த ரெண்டு கோவிலையும் அங்கிருந்தே பதிகம் பாடி வணங்குறார். இப்போ திருகோணமலைய திருக்கணாமலைன்னு சொல்றாங்க. மாதோட்டம்ங்கிறது நகரின் பெயர் வந்து கேதீஸ்வரம்னு சொல்றாங்க. கோயிலின் பெயர் மகா துவட்டாபுரம் என்பதே மாதோட்டம் என்று மருவியுள்ளது. துவஷ்டா என்கிற முனிவர் வழிபட்டதால் இந்த பெயர் வந்தது. இப்போ வெறும் மண்மேடாகத்தான் இருக்கிறது. படிக்கும்போது கஷ்டமா இருக்கு. எப்பேற்பட்ட திருத்தலம் இன்றைக்கு வெறும் மண்மேடாக இருக்கு அப்படிங்கிற போது காலம் தான் பதில் சொல்லணும். இப்போ அங்கே இருந்து ராமேஸ்வரத்திலிருந்து வடதிசை நோக்கி திருவாடானை வரார். திருவாடானை வந்துட்டு திருப்புணவாயில் வந்துட்டு மணமேற்குடி வரார். இப்போ மணமேற்குடி வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு சோழ நாடு போகணும்னு ஆசை வந்துருது. நம்ம சோழ நாடு போகணுமே, ரொம்ப நாள் ஆச்சு, அந்த பக்கமா போய் அங்க இருக்கிற சுவாமி எல்லாம் போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எப்படி வரார் அப்படின்னா திருக்களர்ங்கிற ஊருக்கு வர. அங்க வந்து சுவாமியை பார்த்து பதிகம் பாடிட்டு முள்ளவாய்க்கரைங்கிற ஒரு ஊரு, இதனை ஓடம்போக்கி ஆறு என்றும் முள்ளியாறு என்றும் வழங்குகிறார்கள். முள்ளியாறு காவிரியின் கிளை நதி. இப்போ இவருக்கு என்ன அப்படின்னா திருக்கொள்ளம்புதூர், இந்த திருக்களர்ல திருப்பாதாளீஸ்வரம்ங்கிற கோவில்கள் எல்லாம் பார்த்துட்டு முள்ளவாய்க்கரையை வந்து சேர்றாரு இல்லையா. அங்க இருந்துட்டு எதிர்கரையில திருக்கொள்ளம்புதூர், அதாவது இந்த கரையில நின்று பார்த்தா அந்த கரையில இருக்கிற கோவில் தெரிகிற மாதிரியான அமைப்பு. திருக்கொள்ளம்புதூர் எதிரில இருக்கு கோவில். அங்க போகணும்னு இவருக்கு ஆசையா இருக்கு. படகு கட்டியிருக்கே தவிர படகு துறையில படகு ஓட்டுறதுக்கு யாருமே இல்லை, அங்க யாரையும் காணோம். அதனால இவர் என்ன பண்றாரு, இவர் அந்த படகுல ஏறி தன்னுடைய அடியார் கூட்டத்தையும் ஏத்திக்கிட்டு கொட்டமே கமழும் அப்படிங்கிற பதிகத்தை பாடுகிறார். துடுப்பு இல்லாமல் அவருடைய பதிகமே துடுப்பாக அந்த படகு எதிர்கரையை சேருகிறது. இந்த செய்தி வந்து படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த சிறு பிள்ளை அந்த படகுல உட்கார்ந்து பாடும்போது அந்த படகு தானாவே செய்யும்போது சுத்தி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். துடுப்பே இல்லாத ஒரு படகு வந்து எதிர்கரை சேருது அப்படின்னா இந்த செய்தி வந்து அவருக்கு மட்டும் இல்லை. ஆக இறைநாமத்தை துடுப்பாக கொண்டு சம்சார சாகரத்தை கடக்க வேண்டும் என்பது அவர் நமக்கு கொடுக்கும் குறிப்பு. இதுல இருந்து நம்ம அதை தான் புரிஞ்சுக்கணும். இந்த திருக்கொள்ளம்புதூர்ங்கிறது திருக்களம்பூர்னு இன்னைக்கு வழங்கப்படுகிறது. கொரடாச்சேரிக்கு பக்கத்துல வடக்குல 8 மைல் தொலைவுல அமைஞ்சிருக்கு. அங்க வந்து என்ன பாடுறார் அப்படின்னா பாடகி மல்லடி பாவைன்னு தொடங்கும் வினா உரை திருப்பதிகத்தை பாடுறாராம். கேள்வி அமைந்த மாதிரியாக இருக்கிற திருப்பதிகத்தை அங்கு வந்து பாடுகிறார். இதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர் திருநள்ளாற்றினை விட்டு திருப்பியும் அங்க இருந்து திருநள்ளாறு வரார். அங்க இருந்துட்டு சுவாமியை பார்த்துட்டு அவருக்கு திருநள்ளாறை பார்க்கும்போது கண்ணீர் ததும்பும். ஏன் அப்படின்னா அந்த திருநள்ளாற்று பதிகம் தானே போகமார்த்த பூன்முளையாளாக பச்சை பதியமாக தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொடுத்தது. அதனால சுவாமி மேல தர்பாரணேஸ்வரர் மேல நிச்சயமா அவருக்கு வந்து அன்பு பெருகதான் செய்யும். அங்கே இருந்து திருநள்ளாறு வந்துட்டு திருநள்ளாறுக்கு அப்புறம் திருத்தளச்சேரிங்கிற ஊருக்கு வர்றார். இங்க இருந்துட்டு போதிமங்கை இறையறார். இந்த திருத்தளச்சேரிங்கிறது கோயில் பத்துன்னு இப்போ வழங்கப்படுகிறது. இங்க பங்குனி மாதத்துல நடக்கக்கூடிய சூரிய பூஜை ரொம்ப விசேஷம். போதிமங்கைங்கிறது வந்து முன்பு ஒரு காலத்துல பௌத்தர்கள் மிக அதிகமாக வசித்த ஊராக இருந்தது. இந்த ஸ்தலம் கோயில் பத்திலிருந்து வடக்கே காரைக்கால் தரங்கம்பாடி பெருவழியில் 1.5 மைல் தொலைவில் உள்ளது. சரிங்களா. இப்போ இந்த போதிமங்கைங்கிற ஊருக்கு வரும்போது அவர் வராருன்னு கேள்விப்பட்டு ஊர்ல இருக்கிற அடியார்கள் அத்தனை பேரும் திரண்டு வராங்க.
ஒரு ஊர்வலம் வந்தா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, ஊருக்குள்ள ஒரு சத்தம், அந்த மாதிரி எக்காளம் கொம்பு. ஏங்க ஞானசம்பந்தர் வந்தா கேட்கவா வேணும்? அந்த முத்துச்சிவிகைக்கு முன்னாடி அவங்களுடைய படை பரிவாரங்கள் ஹரஹர மகாதேவாங்கிற ஒலி எழுப்புறது, முத்துச்சிவிகையும் அந்த திருச்சின்னம் தாங்கி வர்றது, எக்காளம் கொம்போட சங்கு முழங்க அவர் வராங்க இல்லையா. இப்போ அங்க இருக்கிற புத்தர்கள் எல்லாரும், பௌத்தர்கள் எல்லாரும், யாருப்பா அது ஊருக்குள்ள இப்படி அட்டகாசம் பண்ணிட்டு வர்றதுன்னு எல்லாரும் சேர்ந்து கோவத்தோட ஒரு குட்டி மீட்டிங் போடுறாங்க. இந்த மீட்டிங் போடும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு, அந்த ஆள் யாருன்னு, ஐயோ ஆளெல்லாம் இல்லைங்க, சின்ன பையன். பையனுக்கா இவ்வளவு அமக்களம்? ஆமா, இந்த மாதிரி ஊர்ல கேள்விப்பட்டியா, சொன்னோம்ல சமணத்துல வாதுல வென்றவங்கன்னு. சமணர்களை வேணா அவங்க வாதுல ஜெயிச்சிருக்கலாம், நாமெல்லாம் யாரு, நம்ம கிட்ட எப்பேற்பட்ட தத்துவங்கள்லாம் இருக்கு, நம்மளெல்லாம் ஜெயிக்க முடியுமா? ஒண்ணு பண்ணலாம், அந்த பையனை ஊருக்குள்ளேயே வர விடாம பண்ணிடலாம், நம்ம போய் அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்தலாம்னு சொல்லி என்ன பண்றாங்க, இந்த பௌத்தர்கள் கூட்டம் எல்லாம் சேர்ந்து திரண்டு எதிர்கொண்டு வராங்க. வந்து அவரை தடுத்து நிப்பாட்டி யாரு என்னன்னு கேக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல சம்பந்தருக்கு அணுக்க தொண்டர், அவர் பேரே சம்பந்த சரணாலயர். நல்லா இருக்கு இந்த பேரு. சம்பந்தரின் திருவடியையே சரணம் என கொண்டு, அதாவது குரு வச்சு தெய்வத்தை அடையிற வழி ஒண்ணு உண்டு. நம்மளுடைய சன்மார்க்கத்துல, நம்மளுடைய கலாச்சாரத்துல இந்த வழி ரொம்ப தாச மார்க்கம்னு பேரு. இது ரொம்ப சுலபம், எல்லாம் குரு பார்த்துப்பாரு, நம்ம வேலையை மட்டும் செய்யலாம். இப்படிதான் பத்மபாதருக்கு, அஸ்தாமலகர பத்மபாதருக்கு பேர் வந்ததே அப்படிதான். கங்கையில ஆதிசங்கரர் வசிச்சு கொண்டிருக்கும் போது பத்மபாதர் எதிர்கடையில இருக்கார், சங்கரர் இந்த கரையில இருக்கார். அவருக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னுடைய சீடன் உடனடியாக வேணும். இங்கே இருந்து பார்த்து கை காமிக்கிறாரு, வா அப்படின்னு கை காமிக்கிறாரு, நேரா நடந்து வந்துடுறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சங்கரர் கவனிக்கிறாரு, ஆதிசங்கரர் கவனிக்கிறாரு, கங்கை மேல நடந்து வந்திருக்காருன்னு. என்னப்பா நடந்தே வந்துட்டேன், ஒரு சொட்டு ஈரம் கூட கால்ல படல, வேட்டிலாம் நிலையில, எப்படி தெரியல குருவே, கூப்பிட்டீங்க வந்துட்டேன். திரும்பி பார்த்தா அவர் கால் வச்ச இடமெல்லாம் தாமரை தாமரையாக பூத்திருந்தது. அதனாலேயே அவர் பத்மபாதர் என்று பெயர் பெற்றார். தோடகாஷ்டகம் எழுதியிருக்கார், குரு மேல ஒரு ஸ்துதி எழுதியிருப்பார். ஆக இவர் என்ன பண்றாருன்னா, சம்பந்த சரணாலயர்னு பேர் இவருக்கு. திருஞான சம்பந்தருக்கு என்ன அவர் நினைக்கிறத இவர் செஞ்சு முடிக்கிற அளவுக்கு அணுக்க தொண்டர். இவர் முன் வந்து பதில் சொல்றார். இந்த பௌத்த கூட்டத்தை பார்த்து, நெல்லு, நிப்பாட்டு, நீங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல, இந்த போதி மங்கைங்கிற பேரை வச்சு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இப்பதான் ஒரு பாடா சமணர்களை தீர்த்துக்க ஒரு வழியா அந்த கூட்டத்தை வந்து ஓரமா ஏற கட்டிட்டு வந்தோம். அடுத்து நீங்க கூப்பிடுவோம் சம்பந்தரை. சம்பந்தர்லாம் வேணாம், நீ எனக்கு பதில் சொல்லு போதும், அப்புறமா அங்க போ. பியூன் தான் நானு, ஹெட் ஆபீஸ்ல உள்ள சிஇஓ உள்ள இருக்காரு, எனக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு நீ அப்புறமா அங்க போ அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு உள்ளுணர்வு உந்தும் எப்பவுமே. தன்னுடைய குருவாக, அதாவது இவர் வயசுல பெரியவர், அவர் சின்னவர், அதை பத்தி பிரச்சனை இல்லை, குருன்னு வந்துட்டா வயசெல்லாம் கணக்கு இல்லை. சம்பந்தரை தன்னோட குருவாக வரித்த பின்பு அவருடைய திருவடியை நினைத்து இவர் ஒரு வார்த்தை சொல்றார். என்ன அப்படின்னா, உறும் இடித்து விழ புத்தன் உத்தமாங்கம் உருண்டு வீழ்க. அந்த எதிர்த்து நின்றவன் பேர் புத்தநந்தி. இவன் என்ன பண்றாரு, இவர் இந்த வார்த்தை சொன்ன உடனே, என்ன வார்த்தை, உறும் இடித்து விழ புத்தன் உத்தமாங்கம் உருண்டு வீழ்கிற வார்த்தை சொன்ன உடனே அந்த வார்த்தை அஸ்திரமாக மாறியதாம். சிவ அஸ்திரமாக மாறி இடியாக மாறி அவன் தலையில் விழுந்து, தலை தனியா உடம்பு தனியா விழுந்து உயிர் விட்டான். அதை பார்த்த கூட்டம் தனி தெரிச்சு ஓடிட்டாங்க. ஓடி போய் சொல்லுவாங்கல்ல என்ன நடந்ததுன்னு. இந்த மாதிரி அங்க ஒரு தலைமை ஆசிரியர் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, தலைமை பௌத்த பிட்சு, இவங்க போயிட்டு நடந்ததை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த சம்பந்தன்னு ஒருத்தன் வந்திருக்கான், அவனை எதிர்த்துதான் நாங்க போனோம், பார்த்தா ஏதோ ஒரு வார்த்தை சொன்னான், அது ஏதோ மேல இருந்து இடி விழுந்த மாதிரி அவன் தலையில விழுந்ததுல
உடம்பு தனியா தலை தனியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றாரு, சரி அவனை தானே ஜெயிச்சாங்க, இது வந்து மந்திர வித்தையில ஜெயிச்சுட்டாங்க, நம்ம வாதத்துக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாரிபுத்தன்கிறவரை திருப்பியும் கூட்டிட்டு வராங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு தடவை பட்டா மண்டையில ஏறவே மாட்டேங்குது. திரும்பவும் வராங்க, திரும்பவும் வந்து வாதத்துக்கு வான்னு கூப்பிடுறாங்க. இப்ப சம்பந்தருக்கு என்ன நடந்ததுங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா அவரே வந்து சொல்லிட்டாரு, ஐயா தேவரீர் இந்த மாதிரி உங்க அனுமதி இல்லாம நான் வந்து இந்த ஆள் கிட்டக்க நான் பேசினேன், ஆனா நான் சொன்ன வார்த்தைக்கு அவனுடைய உயிர் பிரிஞ்சிடுச்சுங்கிற போது சம்பந்தர் சொல்றாரு, இது இறையர், இது ஈசனுடைய திருவுள்ளப்படி நடந்தது, சரி இதை விட்டுடலாம், நம்ம இன்னும் முன்னேறி போலாங்கிற போது திருப்பியும் அதே குழு இன்னொருத்தரோட வருது. இந்த மாதிரி என் பேர் சாரி புத்தன், என் கூட நீ விவாதத்துக்கு வந்தாதான் அழகு, இந்த மந்திரம் மாயம் இதெல்லாம் வேண்டாவா விவாதத்துக்குங்கிற போது இது அழகு அப்படிங்கிறாரா சம்பந்தர், இது லட்சணம், அதை விட்டுட்டு மேஜிக் எல்லாம் பண்ணா நல்லாவா இருக்கும், வா நீ நானான்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, வாதத்துக்கு ஒத்துக்கிறார். சம்பந்தர் வாதம் வைக்க வைக்க அவர்கள் பக்கம் மிகவும் பலவீனமாக போகிறது. ஒரு கட்டத்துல முக்தினா என்னன்னு கேட்க வரும்போது முக்தியை பற்றிய மிக தெளிவான விளக்கம் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு, அவங்கள்ட்ட அது இல்லாததுனால வாதத்தில் தோற்று போயிடுறாங்க. முழுக்கமா தோற்று போன பிறகு பௌத்தர்கள் எல்லாரும் ஊரை விட்டு போறோம்னு சொல்லும் போது சாரிபுத்தன் மட்டும் தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொண்டு ஞான சம்பந்தனுடைய ஞானத்தால் ஈர்க்கப்பட்டு எனக்கு சைவம் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இதை பத்தி தெரியாததுனால இவ்வளவு நாள் அஜ்ஞானத்தில் உழண்டு கொண்டு இருந்தேன், இப்பொழுது நான் உங்களை வந்து முழுமையாக என்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சாரிபுத்தன் சம்பந்தருக்கு சீடனானதாக இந்த இடத்திலே வரலாறு குறிக்கப்படுகிறது. இது ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, சாரிபுத்தன் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர்ல எல்லாம் வரிசையா இருந்துட்டு நேரா அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போதிமங்கையில இருந்து திருக்கடவூர் போறாரு. திருக்கடவூர்ல போயிட்டு சுவாமியை பார்க்கும்போது இவருக்கு நாவுக்கரசர் ஞாபகம் வந்துருது. அடடா, இதுக்கு முன்னாடி இந்த வரும்போது இங்க ஒரு தடவை பார்த்தோமே, அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கேட்கிறார், நாவுக்கரசர் எங்குற்றார் அப்படின்னு கேட்கிறாராம். அப்போ நாவுக்கரசர் மிக அழகாக ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஆக்சுவலா நாவுக்கரசருக்கு என்ன அப்படின்னா, சம்பந்தர் வந்துட்டு இருக்காரு, இந்த ஊருக்கு வந்துட்டாரு, அதாவது திருப்பூந்துருத்தி பக்கத்துலதான் இருக்கு, திருப்பூந்துருத்திலதான் நாவுக்கரசர் இருக்காரு, சம்பந்தர் உங்களை தேடுறாருங்கிற விஷயம் நாவுக்கரசருக்கு தெரிஞ்சு போச்சு. நாவுக்கரசருக்கு ஓட்டம் நுடைமா பிள்ளைய பார்க்கணுமேங்கிற ஆவல், ஏன்னா அங்க வேதாரண்யத்துல இல்ல சுவாமியை விட்டு பிரிஞ்சார், இது வேயூர் தோழிப்பங்கன் பாடிட்டு இல்லையா பிரிஞ்சு போனாங்க ரெண்டு பேரும். நாவுக்கரசருக்கு இருப்பு கொள்ளல, சின்ன குழந்தை, சமணர்களை பத்தி நல்லா தெரியும் அவருக்கு, என்னென்ன இடர்பாடுகளை கொடுத்தாங்களோ இந்த குழந்தை என்னெல்லாம் செஞ்சதோ அதே தாய்க்கு உண்டான அதே தவிப்பு, அதே பரிதவிப்பு, அதே பரபரப்பு. இவர் திருப்பூந்துருத்திலிருந்து திருக்கடப்பூருக்கு வரும்போது அவர் திருக்கடவுர்ல இருந்து திருப்பூந்துருத்திக்கு வர்றாரு, இவர் திருப்பூந்துருத்தில இருந்து எதிர்கொண்டு போறார். அவசரம், அவர் நம்மளை பார்க்க வர்றதுக்குள்ள நம்ம போய் அவரை பார்த்துடணும் அப்படிங்கிற அவசரம். இப்போ என்ன ஆகுது, அப்பர் எங்குட்டுறாருன்னு கேட்டுக்கிட்டே வராராம் வழி ஃபுல்லா. இந்த இடத்துல கூட்டத்துல தள்ளிக்கிட்டே நாவுக்கரசர் போய் டபக்குன்னு அந்த முத்துச்சிவிய 4 பேர் தூக்குற பல்லக்கு இல்லையா, முன்னாடி 4 பேர் பின்னாடி 4 பேர் இருப்பாங்க இல்லையா, அதுல ஒருத்தரை கொஞ்சம் தள்ளிக்கோப்பா, கொஞ்ச நேரம் இருந்துச்சு, இந்த முத்துச்சிவியை நான் சுமந்துட்டு வரேன்னு சொல்லி தான் சுமந்துட்டு வர்றார் தோல்ல. அந்த குழந்தை எப்பவும் போல முத்துச்சிவையில இருந்து தலையை வெளியில எடுத்து அப்பர் எங்குட்டுறார் அப்படின்னு கேக்குது. அந்த குழந்தை சொல்லும் போது, அடியேன் ஒப்பற்ற தவம் செய்ததால் இப்பொழுது தங்கள் திருவடிகளை தாங்கி வரும் பெருவாழ்வே பெற்றேன், அப்பர் இங்குற்றேன் அப்படின்னு சொல்றாராம். குழந்தை பதறி போய் தவக்குன்னு பல்லக்குல இருந்து குதிச்சதாம். என்ன காரியம் செஞ்சிட்டீங்க, அப்பரேன்னு கூப்பிடுறேன், அப்பா வயசு, நீங்க போய் என் பல்லக்க தூக்கலாமா? பதிலுக்கு நாவுக்கரசர் என்ன சழைச்சவரா, தூக்கலாம்ப்பா, உன் பல்லக்க தூக்காம நான் வேற என்ன பல்லக்க, யாரோட பல்லக்க நான் தூக்கணும், எது உமையம்மையே வந்து ஞானப்பால் கொடுத்த பிறகும் உனக்கு யாராவது சளைத்தவர்கள் உண்டா, இல்ல உன்னை விட மேலானவர்கள் உண்டா, ஏன் உன் பல்லக்க நான் தூக்க கூடாதான்னு ரெண்டு பேரும் அன்பால் கட்டி தழுவி ஆற தழுவி தன்னுடைய அன்பினை பெருக்கி வானளாவ ரெண்டு பேரும் அளவளாவ பேசுறாங்க. இப்போ நாவுக்கரசருக்கு அவ்வளவு ஆர்வம், என்ன நடந்துச்சு சொல்லு, என்ன நடந்துச்சு, நீ போன அப்புறம் சமணர்கள் என்ன செஞ்சாங்க, அப்புறம் என்ன செஞ்சாங்க,
அச்சோ, என்னெல்லாம் நடந்துச்சு? அவருக்கு அவ்வளவு ஆர்வம். ஏன்னா அவருக்கு தன்னோடதெல்லாம் வந்து போகும்ல. சுண்ணாம்பு கலவாயில போட்டது, கடல்ல கட்டி போட்டது, விஷம் கொடுத்தது, நெருப்புல வாட்டினதெல்லாம் என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு ஒவ்வொன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறாராம். கண்ணுல அப்படியே தண்ணி ததும்ப ததும்ப, ஐயோ அப்படியா, அப்படிலாம் பண்ணாங்களா, எனக்கு தெரியும் அவனுங்களே அப்படிதான், அதுக்குதான் பயந்தேன். ஆனா இறையருளால நீ மீண்டு வந்துட்ட. அப்படியா, கூன்பாண்டியன் நின்ற சீர் நெடுமரனா மாறிட்டானா? எது அனல்வாதமா பச்சை பதிகமா மாறிடுச்சா? என்னது ஏடு எதிர்த்து நின்னுச்சாங்க? அப்படியே ஆர்வம் பொங்க கேட்டுக்கிறாராம். இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, சரிவா நம்ம 2 பேரும் போய் சுவாமி எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாவுக்கரசரோட சேர்ந்து சுவாமியை பார்த்துட்டு நாவுக்கரசர் சொல்றாராம், இனிமே நான் உன்னை விட்டு போவே மாட்டேன், நானும் உன் கூடவே வருவேன். இப்போ ஞானசம்பந்தர் சொல்றாராம், அந்த வேலையே வேணாம். ஏன்னா உங்களை பார்க்க வர்ற கூட்டமும் அதிகம், என்ன பார்க்க வர்ற கூட்டமும் அதிகம். 2 பேரும் சேர்ந்தா சுவாமியவே பார்க்க முடியல. உங்களுக்குன்னு இருக்கிற கடமைகளை நீங்க செஞ்சுதான் ஆகணும். என்னுடைய கடமையை நான் செஞ்சுதான் ஆகணும். அதனால நீங்க இந்த பக்கமா போங்க, நான் இந்த பக்கமா போறேன். திரும்பவும் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை மிக அழகாக நாவுக்கரசரிடம் இருந்து விடை பெற்று தன்னுடைய பயணத்தை துவக்குகிறது. நாவுக்கரசர் இப்போ பாண்டிய நாடு நோக்கி போறார். நாவுக்கரசருக்கு என்ன அப்படின்னா, இப்ப பாண்டிய நாட்டுல சமணர்கள் இல்ல. இந்த சமணர்கள் இல்லாத இடம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். கழுவிலேற்றம்லாம் ஆயிடுச்சாமே, இந்த சமணர்கள் கொஞ்சம் நஞ்சம் அக்கிரமமா பண்ணாங்க. அந்த பாண்டிய மன்னனை நம்ம பார்க்கணும். பூன் பாண்டியனாக இருந்தவன் இன்று நின்ற சீர் நெடுமாடனாகி சைவத்தையும் தரிசித்து நம்ம நம்மளுடைய பதிகத்தை பாடிட்டு வரணும்னு சொல்லி தன்னுடைய உழவார பணியோடு தன்னுடைய திருப்பணியும் செய்யறதுக்காக அவர் பாண்டிய நாட்டு நோக்கி போறார். இவருக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பக்கத்துல தானே சீர்காழி, திருக்கடவுர்லாம் கூப்பிடுற அவங்க ஊர் பாஷையில கூப்பிடுற தூரம் தானே. இவருக்கு சீர்காழி போலான்னு ஆசை வருது. அங்கே இருந்து அப்படியே வர எப்படி அப்படின்னா, திருநைத்தானம், திருவையாறு, திருப்பழனம், சீர்காழி இப்படி வந்துட்டு உற்றுமை சேர்வது மெய்யினேங்கிற அந்த பதிகம் பாடிட்டு வரும்போது சீர்காழி வந்து அடைந்து இப்போ இவருக்கு சும்மா சும்மா இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கோம். சவுத்து தமிழ்நாட்டிலேயே சுத்திக்கிட்டு இருக்கோம். தொண்டை மண்டலம் பக்கம் போய் பார்க்கணும். ஏன்னா அங்க எவ்வளவு கோயில்கள் இருக்கு, அங்க எப்படியான நிலவரங்கள் தான் இருக்கு. ஏன்னா நாவுக்கரசர் தொண்டை மண்டலத்துல இருந்து தொண்டை மண்டலத்தினுடைய சிறப்பை எல்லாம் சொல்லி 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 இவருக்கு ஒரு ஆசை, தொண்டை மண்டலம் பக்கம் போகணும் அப்படின்னு. ஆக தொண்டை மண்டலத்துக்கு போகலாம்னு சொல்லி எப்படி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார்னா, சிதம்பரம், திருத்திணை நகர். இந்த திருத்திணை நகர் இப்போ எந்த மாதிரியான ஊரு அப்படின்னு பார்க்க போனா, இப்போ அந்த ஊர்ல வந்து எந்த விதமான ரொம்ப சொல்லிக்கிற மாதிரியான கோவில்களும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்பு வருது. ஆக தொண்டை மண்டலத்திலிருந்து எப்படி வர்றார் அப்படின்னா, இப்போ சீர்காழியில இருந்து கிளம்பும் போது சிவபாத கிருதையர் நானும் உன் கூடவே வருவேன் தொண்டை மண்டலம் வரைக்குங்கிறாராம். அப்பா ஸ்டாப், வேணாம், உங்களுக்கு நித்திய வேள்வி செய்யறது உங்களுடைய கடமை. நீங்க வர்ற இடத்துல எல்லாம் என்னால உங்களுக்கு யாகத்துக்கு பூஜா கும்பாலாம் என்னால தூக்கி சுமக்க முடியாது. என்னுடைய அடியார்களை அதற்காக ஏவலுக்கு நான் பணிக்கவும் முடியாது. உங்களுக்கிட்ட கட்டளை, உங்களுடைய இல்லற தர்மத்தை நீங்க செய்யுங்க, மிச்சத்தை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு. கிளம்பும் போது திருத்திணை, திருவக்கரை, திருவரும்பை, மாகாளம், திருவதிகை, திருவாமாத்தூர், திருக்கோவலூர், திருவரையணிநல்லூர், திருவண்ணாமலை இத்தனையும் தரிசித்துட்டு திருவோத்தூர் வரார். இதுல திருவடுகூர் அப்படிங்கிற கோவில் இன்னைக்கு ஆண்டாள் கோவில்ங்கிற பேர்ல, ஆண்டார் கோவில்ங்கிற பேர்ல வழங்கப்படுது. திருவக்கரைங்கிறது வக்கராசுரன் என்னும் அசுரனை சுவாமி சம்ஹாரம் பண்ணியிருக்கார். அங்க அந்த அசுரன் இறைவனை பூஜிச்சதால் திருவக்கரைன்னு பேரு. திருவாமாத்தூர் இது வந்து பசுக்களுக்கு இறைவன் தாய் போல தவம் செய்தது, அதனால அது திருவாமாத்தூர். திரு அரையணி நல்லூர், இந்த ஊர் இப்ப வந்து அரைகண்ட நல்லூர்னு பேரு. இந்த கோவில் வந்து பெண்ணையாற்றின் வடகரையில இருக்கு. பெரும் பாறையின் மேல் உள்ள குன்று கோவிலாக இது இருக்கு. திருவோத்தூர் இப்பவும் தேவர்களுக்கு இறைவன் வேதங்களை ஓதுவித்த ஸ்தலமாக திருவோத்தூர்ங்கிற பேர்ல தான் இருக்கு.
இங்க திருவோத்தூருக்கு வரும்போது ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த திருவோத்தூர்ல ஒரு சிவ அன்பர் அநேக பண மரங்களை தன்னுடைய நிலத்தில் இறைவனுக்காக நட்டு வளர்த்து பராமரித்து பேணி வருகிறார். அதுல வர வருமானத்தை சிவன் கோவிலுக்கும் அறப்பணிகளுக்கும் செய்வதாக அவருக்கு நேர்ந்த ஒரு கட்டளை. அதுல என்ன விசித்திரம் அப்படின்னா, ஆண்பனையாக நின்று விட்டது. மரத்திலையும் ஆண் பெண் உண்டு. பெண் மரமாக இருந்தால்தான் பூக்கும், பூத்து குலுங்கும், காய் காய்க்கும், பழுக்கும் எல்லாம். ஆண்பனையாக இருந்தா எதுவுமே பண்ணாது. ஆக இவர் வச்ச பனைமரம் மொத்தமும் எதுவுமே பூ காய்ப்பு எதுவுமே இல்லாம ஆண்பனையாகவே நின்றது. அதை பார்த்த இந்த சமணர்கள் தினம் அவரை கிண்டல் பண்ணுவாங்களாம். எங்க சிவபெருமானுக்கு திறமை இருந்தா இந்த மரத்துல இருந்து காய் வர வழி பார்ப்போம், பூ பூக்குமா பார்ப்போம்னு தினம் கிண்டல். ஆக இவருக்கு அந்த கிண்டல் நாளடைவிலே மன உளைச்சலை தர ஆரம்பிச்சு விட்டது. அந்த சிவனடியார் கிட்டக்க இந்த மாதிரி நம்ம ஊருக்கு திருவோத்தூருக்கு ஞானசம்பந்தர் வராருன்னு சொல்றாங்க. இவருக்கு அவரை போய் என்னென்னவோ அதிசயம் எல்லாம் பண்றாரு, நம்ம போய் அவரை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தரை பார்த்து கண்ணீர் மலர கதறாராம். பார்த்த உடனே விழுந்து அலறாராம். இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஆச்சுன்னே தெரியல. ஐயா சொல்லிட்டு அழுங்க, வந்தீங்க பாத்தீங்க, தடால்னு காலில் விழுந்தீங்க, கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டீங்க, எனக்கு என்னன்னே புரியல, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இப்போ அந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி சமணர்கள் இந்த மாதிரி பண்றாங்க, தினம் தினம் என்ன என்ன உனக்கு திறமை இருந்தா இந்த மரம் காய்க்குமான்னு கேளுங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மரம் எடுக்கும் இடத்திற்கு போயிட்டு பூத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடிங்கிற அந்த பதிகத்தை பாடுறார். அவர் பாடி முடிக்கும் போது என்ன சொல்லி காப்புல என்ன சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா, மிக அழகாக குறும்பை ஆண்பனை ஈங்குலை ஓத்தூர்னு சொல்லி சொல்லி பாடுறாரு. இந்த ஆண்பனை அத்தனையும் பூத்து குலுங்கி பெண்பனையாக மாறி இந்த ஓத்தூரில் நின்று புகழ் பெறட்டுங்கிற அந்த அர்த்தத்தில் அவர் பாட அத்தனை மரங்களும் பூத்து குலுங்கி பெண்பனையாக மாறிய அற்புதம் நடந்தது. இது இப்படி நடந்ததுக்கு அப்புறம் இத கேள்விப்பட்ட சமணர்கள் யாருமே அந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் பார்க்கல. ஏன்னா ஊர்க்காரங்க எல்லாம் ஓட விட்டு உதப்பாங்கன்னு தெரியும், ஊரை விட்டே ஓடிட்டாங்க. இது இப்படி இருக்க இதுக்கப்புறம் அவர் அந்த கோவில்ல போய் பாடிட்டு திருமாறகள் வரார். திருமாறகள் திருக்குரங்கணி முட்டம், காஞ்சி, திரு ஏகம்பம், காமக்கோட்டம், திருக்கச்சி நெறிக்கரைக்காடு, திருக்கச்சி அநேக தங்காவதம், திருக்கச்சி மேற்றளி, திருமால் பேரு, திருவல்லம், திருவலம்பயம் கோட்டூர், திருவிற்கோலம், திருவூரல், இத்தனை கோயில்களையும் பதிகம் பாடிட்டே வரார். இந்த திருக்குரங்கனில் முட்டம் தான் வாலியும் அணிலும் காகமும் பூஜித்த தலம். முட்டம்னா காகம். இந்த ஸ்தலம் காஞ்சிபுரத்திற்கு தெற்கே 8 மைல் தூரத்துல இன்னைக்கும் இருக்கு. இந்த திருக்கச்சி நெறிக்கரை காடுங்கிறது இப்போ இருக்கிற திருக்காளீஸ்வரன் கோவில் அப்படிங்கிற பேர்ல வழங்கப்படுது. காஞ்சிக்கு கிழக்கே ஆடிசன்பேட்டைங்கிற ஊருக்கு அருகிலேயே உள்ளது. காரை மரம் அடர்ந்ததால் இந்த ஊருக்கு இந்த பேர் வழங்கியது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த திருவிற்கோலம் அடுத்து இங்க ஒரு திருமால் பேருன்னு இருக்கு இல்லையா, அதுதான் இன்னைக்கு திருமால்பூர்னு. காஞ்சிபுரம் அடுத்து திருமால்பூர் ட்ரெயின்ல போகும்போது தெரியும். அந்த திருமால் இறைவனை வணங்கி பேரு பெற்ற இடம், எம்பெருமான் ஈசனை வணங்கி பேரு பெற்ற தலம்னால திருமால் பேரு. அந்த திருமால் பேரு நாளாவட்டத்துல திருமால்பூர்னு ஆகிட்டது. திருவல்லம், திருவலம்பயம், கோட்டூர், திருவிற்கோலம், திருவூரல் எல்லாமே காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் தான். இப்போ அது அத்தனையும் சுத்திட்டு திருவாலங்காடுக்கு வர்றாரு. திருவாலங்காடுக்கு வரும்போது இவருக்கு காரைக்கால் அம்மையாரினுடைய விஷயங்கள் அத்தனை மூத்த பதிகம். காரைக்கால் அம்மையாரினுடைய பதிகம் தான் நமக்கு அத்தனை பேருக்கும் சமயம், சைவ சமயம் வந்தாலே அவங்களோட தான் மூத்த பதிகம். இதுல சம்பந்தருக்கு என்னன்னா, காரைக்கால் அம்மையார் பாதம் பட்ட இந்த மண், இறைவனே அம்மையே என்று அழைத்த அந்த சிவனடியாரின் மண், இதுல நம்ம கால் படக்கூடாது
அதனால பக்கத்துல உள்ள ஊர்ல தங்கிப்போன்னு சொல்லி ஓரூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற மடத்துல தங்குறாரு. தங்குறதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்க நைட் அன்று இரவே சுவாமி கனவில் வந்து என்னை பாட மறந்தனையும் நம்மை பாடுவதற்கு மறந்தனையும் அப்படின்னு ஆலங்காட்டு ஈஸ்வரர் சம்பந்தரை பார்த்து கேட்கிறார். விழுந்தடிச்சு எந்திரிச்சு தூக்கத்திலே என்ன பண்றாரு, துஞ்ச வருவாருங்கிற திருப்பதிகத்தை பாடுகிறார். அங்க பாடிட்டு விடிஞ்ச உடனே சுவாமியை போய் பார்த்து பதிகம் எல்லாம் பாடிட்டு நேரா திருவாலங்காட்டுல இருந்து திருப்பாச்சூர், திருவெண்பாக்கம், திருக்காரிக்கரை ஆகிய ஸ்தலங்களுக்கெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வர்றார். பார்த்துட்டு நேரா திருக்காளகஸ்தி வர்றார். காளகஸ்தி வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் எதிர்கொண்டு அழைக்க, இவர் காளகத்தி பார்க்கும்போது அந்த மலை முகடுல இருந்து பாக்குறாராம். இத்தனை மலை இருக்கு, இதுல எது காளகத்தின்னு அவங்க ஒரு அடையாளம் சொல்லி இதுதான் காளகத்தின்னு சொல்லிட்டு திருக்காளகத்தி அன்பர்கள் பெருந்திரளாக வந்து சம்பந்தரை எதிர்கொண்டு வரவேற்றார்கள்னு பாக்குறோம். இதுதான் காளகத்தி மலைன்னு சொல்றாங்க. ஞானசம்பந்தர் வானவர்கள் தானவர்கள்ங்கிற பதிகம் பாடுறார். பாடிட்டு இங்க ஒரு விஷயம் சொல்றாரு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு தெரியல. கண்ணப்பரின் திருத்தொண்டை சிறப்பித்து பாடுறார். பொன்முகலையாரை கடைந்து மலையடி வாரத்தை அடைந்தார். ஆண்டவனை வணங்கினார். மலைமேல் ஏறினார். அங்கேயும் இறைவனை கண்டு தொழுதார். அன்பே உருவாக நின்றருளும் கண்ணப்பரை கண்டார். அவரது திருவடிகளில் வணங்கி விழுந்து அருள். கண்ணப்பரை வணங்கினார் அப்படின்னா அப்போ கண்ணப்பருடைய நிகழ்வும் சம்பந்தரனுடைய சமகாலத்தில் தான் நடந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட நாயனார் ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்துக்கிட்டே தானே இருக்காங்க. ஆக கண்ணப்ப நாயனாரும் சம்பந்தரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்ல பார்த்துக்கிட்டாங்கிறதே ஒரு மிகச் சிறப்பான செய்தியாக இருக்கு. கேட்கும் போதே நல்லா இருக்கு. எப்படி பார்த்துருப்பாங்கல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர். அவருடைய அனுபவமே தனி, இவருடைய அனுபவமே தனி. பார்க்கும்போது என்ன பேசியிருப்பாங்களோ, என்ன சுவாமி எப்படி இருக்கீங்க, நீங்க தானே அந்த கண்ணை எடுத்து கொடுத்தவங்க. ஆமாப்பா நீ தானப்பா சுவாமி அம்பாள் கிட்டயே பால் குடிச்சவ. அதெல்லாம் இருக்கட்டுங்க, நான் ஒரு ஸ்பூன் தாங்க கொடுத்தேன், ஆனா நீங்க அப்படி இல்லையே. இப்படி எல்லாம் அவங்க பேசியிருப்பாங்கல்ல. ஆக அங்க பதிகம் எல்லாம் பாடிட்டு அங்கேயே ஒரு திருமடத்துல தங்கி இருக்கிறார். தங்கிட்டு அங்க இருந்து திருக்கைலாயம், திருக்கேதாரம், திருக்கோக்கரணம், திருப்பருப்பதம். இந்த திருப்பருப்பதம் தான் ஸ்ரீசைலம்னு சொல்றது. இந்திரநீல பருப்பதம் அங்கே இன்னொரு இடம் உண்டு. திருப்பருப்பதம், இந்திரநீல பருப்பதம் ஆகிய கஷேத்திரங்களை இருந்த திக்குகளை நோக்கியே பதியங்களை பாடுறார். பாடிட்டு திருக்காலத்திலிருந்து கிளம்பி திருவேற்காடு, திருவலிதாயம் ஆகிய இடங்களை தொடர்றார். தொட்டுட்டு பாமாலைகளை பாடிட்டு திருவொற்றியூரை அடைகிறார். திருவொற்றியூரை அடைந்து மிக அழகாக தியாகேசரை வாழ்த்தி பாடுகிறார். இப்போ திருவொற்றியூர்ல இருந்து மயிலாப்பூர் வர எல்லாருக்குமே தெரியும் பூம்பாவாயினுடைய நிகழ்வு. அத ஆரம்பிச்சால் நேரம் கடந்து செல்லும் அப்படிங்கிறதுனால இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறதுனால அத அடுத்த வாரத்துக்கு எடுத்துட்டு போலாம்ங்கிறதுனால சுருக்கம் கருதி இந்த நிகழ்வோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.